Hey guys, welcome to my channel Graphic Creativity. Like பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு வந்து புதுசா வரீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃபிக் டிசைன் ரிலேட்டடான எந்த விஷயமும் நம்ம சேனல்ல கிடைக்கும். நீங்க போய் சர்ச் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம தமிழ்ல தான் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் பத்தி தான் நம்ம பேச போறோம். இதுக்கு முன்னாடி தான் நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம், ஃப்ரீ பிக் கான்ட்ரிபியூட்டரை பத்தி அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, போய் பாருங்க. அதாவது நீங்க ஒர்க் பண்றீங்க, இல்லைன்னா வந்து ஜாப் போயிட்டு இருக்கீங்க, இல்லைன்னா ஃப்ரீலான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லைன்னா வந்து என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் போயிட்டே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது இதுல வந்து இந்த வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா $100 மினிமமே வந்து பாத்தீங்கன்னா $100 தான் அவங்க பிரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா $400 வரைக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதாவது $400 கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபாய் ஒரு ப்ரௌச்சர் செய்யறதுக்கெல்லாம் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ட்ரஸ்டடான ஒரு வெப்சைட், இது ஜெனியூனான வெப்சைட். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இதுல வந்து லாகின் பண்ணி வச்சிருந்தேன், ஆனா ஒர்க் எடுக்கல. இனி வரப்போற காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒர்க் எடுத்து நம்ம வந்து எப்படி வந்து என்ன மாதிரி ஒர்க் எடுக்கலாம்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதை ஷேர் பண்ணிவிட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லா இருக்க டிசைனர்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வந்து அமெரிக்கா, யூஎஸ் இதுல ஃபுல்லா இருக்க டிசைனர்ஸ் எல்லாம் ப்ரொஃபஷனல் ஒர்க்கர் தான் வந்து பாத்தீங்கன்னா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா ஃபாரினர் டிசைனர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுலயே தான் இருப்பாங்க, ஃப்ரீலான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இதுல ஒர்க் எடுப்பாங்க, ஒர்க் ஜாப் போஸ்ட் பண்ணுவாங்க. கிராஃபிக் டிசைன்லயே வந்து பாத்தீங்கன்னா பல ஒர்க் செட் ஆஃப் ஒர்க்ஸ் இருக்கு. அதுல வந்து பர்டிகுலர் செட்ல வந்து ஒருத்தவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதாவது நீங்க வந்து எல்லாமே பண்ணுவீங்க, ஆனா வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா லோகோ டிசைன்ல வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கும், கிரியேட்டிவா ஒர்க் பண்றது ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க. இன்னொருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌச்சர் நல்லா பண்ணுவாங்க, அந்த ப்ரௌச்சர் ஒர்க்னு அவங்க வந்து சூப்பரா பண்ணுவாங்க. இல்லைன்னா ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா டிஜிட்டல் இந்த சோஷியல் மீடியா போஸ்ட் எல்லாம் வந்து ஒர்க் பண்றது வந்து கிரியேட்டிவா ஒர்க் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லா ஜாப்ஸும் வந்து இந்த வெப்சைட்ல இருக்கு. ஆக்சுவலா வந்து இதுல எப்படி என்னென்ன ஜாப்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா லோகோ டிசைன் இருக்கு, ப்ரௌச்சர் டிசைன் இருக்கு, ஸ்டேஷனரி டிசைன் இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லேபிள் டிசைன் இருக்கு, பேக்கேஜ் டிசைன் இருக்கு, ஸ்டிக்கர் டிசைன் இருக்கு, போஸ்டர் டிசைன் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா செட் ஆஃப் ஒர்க்ஸ் நிறையவே இருக்கு. இதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் எடுத்து பண்ணலாம். இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அந்த வெப்சைட் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அந்த வெப்சைட்ல வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஜாப்ஸ் எடுக்கலாம், என்ன மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கிராஃபிக் டிசைன் ரிலேட்டடான ஏதோ படிச்சுட்டு இருக்காங்களோ, இல்ல வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்களோ, இதை பாத்தீங்கன்னா ஃப்ரீலான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஷேர் பண்றதுனால பெருசா வந்து செலவாக போறது இல்லை. அது வந்து உங்களுக்கு ஷேர் பண்றங்காட்டி நீங்க வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ற மாதிரிதான் இருக்கும். அவங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து கிராஃபிக் டிசைன்ல ஏதோ வந்து பாத்தீங்கன்னா கத்துக்கிட்டு இருக்காங்க, இல்ல ஒர்க் போயிட்டு இருக்காங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. என்ன மாதிரி கிராஃபிக் டிசைன் டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்லயும் கமெண்ட் பண்ணுங்க. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். கைஸ், நீங்கள் வந்து கூகுளில் போய் டிசைன் க்ரௌடுன்னு அடிங்க. அதில் ஃபஸ்ட்டாக வந்து வர லிங்க் தான் டிசைன் க்ரௌடோட அஃபிஷியல் வெப்சைட்டு. ஆக்சுவலாக அதுக்குள்ளே போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இவங்களோட சப் கேட்டகரிஸே இருக்கும். அதெல்லாம் வந்தீங்கன்னா பர்டிகுலர் ஒர்க்ஸ் இருக்கும். அதாவது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் க்ரௌடை பற்றி மட்டும் பார்க்கலாம். இப்போ இது அவங்களோட இன்டர்ஃபேஸ் இதுதான். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்ஸ் டிசைனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க. டிசைன் ப்ராஜெக்ட்ஸ் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25லேருந்து 100+ வரைக்கும் அனுப்பிச்சுடுறாங்க. ஆக்சுவலாக கம்ப்ளீட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 4,52,000 சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டான ஒர்க்ஸ் வந்து இதனால் வரைக்கும் இந்த வெப்சைட்டோட மொத்த டேட்டாஸும் இதுதான் சொல்லுது. ஆக்சுவலாக இதை வந்து எப்படி வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்க. Welcome to designcrowd.com. We're a marketplace where business can outsource. இது மாதிரி தான் அவங்க வந்து ஒர்க் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த வீடியோ நீங்க பாருங்க. இவங்க என்னென்ன சர்வீஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லோகோ டிசைன், பிஸ்னஸ் கார்டு, வெப் டிசைன், ஃபிளேயர் டிசைன், கிராஃபிக் டிசைன், டிஷர்ட் டிசைன், இதில் பார்த்து பார்த்தீங்கன்னா மெனி ஒர்க்ஸ் வந்து அவங்க வந்து அப்லோட் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன மாதிரி ஒர்க்ஸ் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஒர்க்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 கேட்டகரி வைஸாக அவங்க பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி என்னென்ன ஒர்க்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு லோகோ ஐடென்டி இருக்கு, கிராஃபிக் டிசைன்ல வந்து பார்த்தீங்கன்னா 3D டிசைன் இருக்கு, ஃபோட்டோஷாப் டிசைன்ஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கு பர்டிகுலராக என்ன மாதிரி டிசைன்ஸ் சொல்லிட்டு
பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஜிட்டல் ஆர்டிஸ்டாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டான இல்லுஸ்ட்ரேஷன் டிசைன்ஸும் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்கட் லோகோ டிசைன் மாதிரி இருக்குது. டேட்டூ டிசைன் பண்ணுறவங்களுக்கும் இதுக்கு உண்டான ஆப்ஷனும் இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெப் டிசைன், அதாவது யூஏஎக்ஸ் பண்ணுறவங்களுக்கும் இதுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அவங்க பண்ணுறவங்களுக்கும் பேனர் ஆட் டிசைன்ஸ், நியூஸ் லெட்டர் ஆட் டிசைன்ஸ், அந்த மாதிரி ஒர்க்ஸும் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க டிசைனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக இருக்க டிசைனர்ஸ் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ டிசைனர்ஸ் பை ஆஃப் டைப், இப்போ நீங்கள் பர்டிகுலர் லோகோ டிசைன் மட்டும் பண்ணுறீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒவ்வொரு டிசைனர்ஸ்க்கும் ஒரு பொசிஷன் கொடுப்பாங்க. அதாவது நம்ம இப்போ லோகோ டிசைனர்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து பர்டிகுலராக டாப்பாக இருக்கிற டிசைனர்ஸை வந்து இங்கே அவங்களே ரேங்கிங் கொடுத்து இது பண்ணியிருக்காங்க. இதில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎல்டி டிசைன்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து லோகோ டிசைனில் இவங்க வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டாப்பாக இருக்காங்க. இதில் வந்து இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களே மென்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பவர் பாயிண்ட் டிசைன்ஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்னஸ் கார்டு டிசைனர்னு பார்த்தீங்கன்னா அதாவது பிஸ்னஸ் கார்டு டிசைனர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் இதில் வந்து டாப்பாக இருக்கவங்கள வந்து நம்ம மென்ஷன் பண்ணாங்க. அதாவது இதில் வந்து கம்பெனி வைஸாகவும் லாகின் பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீலான்ஸ் கம்பெனியாக வச்சுக்கிட்டு இதில் லாகின் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க, இல்லை வந்து இண்டிவிஜுவலாகவும் ஒர்க் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா இந்த டிசைனர்ஸோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக ப்ரொஃபஷனல் டிசைனர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அதுக்கடுத்தது ஜாப்ஸ், இந்த ஜாப்ஸை பற்றி நம்ம கடைசியாக பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஹவு இட்ஸ் ஒர்க்ஸ், இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்னு போய் பார்த்தீங்கன்னா அவங்கள, அதாவது நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு கஸ்டமராக இருந்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணுங்க. நீங்கள் ஆக்சுவலாக ஒரு டிசைனராக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி டவுட்ஸு அதுன்னு சொல்லிட்டு அவங்களே கேட்டகரி வைஸை வந்து அவங்களே பிரித்து கொடுத்துருப்பாங்க. இதில் மென்ஷன் பண்ணி பாருங்கள். இதை நானும் பண்ணி பார்த்தது இல்லை. ஆக்சுவலாக வந்து இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பெஸ்ட் கம்பெனி இந்த கம்பெனி இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாப்ஸில் போய் நீங்கள் வந்து லோகோ டிசைன் சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இது ஆக்சுவலாக வந்து ஜாப்ஸ் என்னென்ன ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மெனு கார்டில் தான் வந்து பார்க்கணும். அது லோகோ டிசைன் கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன லோகோ வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சைட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆக்சுவலாக இந்த ஜாப்ஸ் எல்லாம் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த கேரண்டீடுன்னு இருக்குது பார்த்தீங்களா. இது மேக்ஸிமம் வந்து எடுக்கிறது வந்து ரொம்பவே உங்களுக்கு வந்து ஜாப் வந்து செக்யூராக இருக்கும். அது மாதிரி ஜாப் வந்து நீங்கள் எடுக்கிறது வந்து ரொம்பவே பெட்டர்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மோட்டோ டவுன் ஃபார்ம் லோகோ டிசைன் ப்ராஜெக்ட், இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரீஃப் எல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா $300 கொடுத்துருக்காங்க, கோட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 6 days லெஃப்ட்னு சொல்லிட்டு அவங்களே டைம் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து அவங்க எத்தனை டிசைன்ஸ் வந்து இதில் அப்லோட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ டிசைனர்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களே அதில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துருக்கிறது இந்த லோகோ ப்ரீஃப் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதை படித்து பார்த்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த லோகோ வந்து எதை பேஸ் பண்ணி டார்கெட் பண்ணுறாங்க, என்ன இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அவங்களே எல்லாமே கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக வந்து என்ன இண்டஸ்ட்ரி, இந்த லோகோவோட எக்ஸாக்ட் டெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட டெட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கே March 10th இருக்குன்னு பார்த்தீங்களா. இப்போ இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து என்னென்ன லோகோ ஸ்டைலில் வேணும்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக வந்து காம்பினேஷன் லோகோ, ஹிஸ்டாரிக்கல் லோகோவோ அவங்களே வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக வந்து மேக்ஸிமம் இந்த அவங்க ப்ரீஃபை வந்து நீங்கள் கரெக்டாக படிச்சுட்டீங்கன்னா இப்போ லெட்டர் மார்க் லோகோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்ஸில் வந்து அவங்க லோகோ வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது அவங்க ஃபாண்ட் ஸ்டைலும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து எல்லா ப்ரீஃபும் வந்து இதை கொடுத்துருவாங்க அவங்களே. நம்ம இதுக்கேற்ற மாதிரி ஃபாண்ட் ஸ்டைலில் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணணும், இதுக்கேற்ற மாதிரி நம்ம லோகோ ஸ்டைல்ஸ் வந்து ஒர்க் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா சான்ஸ் செரிஃப் ஃபாண்ட் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. செரிஃப் ஃபாண்ட் அண்ட் சான்ஸ் செரிஃப் ஃபாண்ட் அண்ட் டெக்கரேட்டிவ் ஃபாண்ட்ஸ் வந்து ஸ்கிரிப்ட் ஃபாண்ட், இந்த 4 டைப்பில் இருக்கிறத தான் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. இப்போ அந்த லோகோ வந்து லுக் அண்ட் ஃபீல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ எலகண்ட்னா வந்து போல்டாக இவ்வளோ இதில் இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் படிச்சு பாருங்க. அப்புறம் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது தவிர வேற ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கஷன் வேணும், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க இருக்காங்கன்னா இவங்க கூட வந்து டிஸ்கஷன் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா ஆப்ஜெக்ட்னா இது இருக்கும் உங்களுக்கு வந்து உண்டான. இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேம் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரவங்களுக்கு வந்து $260 சரிங்களா.
அதுக்கப்புறம் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண 4 பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா $10 வந்து அவங்களே கொடுவாங்க. மொத்தம் அதான் வந்து இவங்க டோட்டலா வந்து $300 கொடுப்பாங்க. ப்ராஜெக்டோட டெட்லைன் பாத்தீங்கன்னா March 18 வரைக்கும் தான் அவங்க வந்து ப்ராஜெக்ட் டெட்லைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இதுதான் மேக்ஸிமம் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களே ஃபுல் பிரீஃபும் கொடுத்துருவாங்க. ஆனா இதுல பர்டிகுலர் நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் வந்து பிரீஃபை வந்து கரெக்டா பண்ணிடணும். படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க ஒர்க் பண்றது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ பிசினஸ் கார்டு டிசைன் பாத்தீங்கன்னா பிசினஸ் கார்டு டிசைன்ல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்கு. ஒரே ஒரு ஜாப் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. கார்பரேட் பிசினஸ் கார்டுன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இங்க பாத்தீங்களா பிசினஸ் கார்டுக்கு ஆக்சுவலா வந்து $120 கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இப்ப இது வந்து 5 days லெஃப்ட் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டிசைன்ஸ் அப்லோட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. 135 டிசைன்ஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்காங்க. 34 டிசைனர்ஸ் வந்து இதுல ஒர்க் பண்ணிருக்காங்க. இதுல வந்து செலக்ட் ஆகிற டிசைனிங் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுப்பாங்க. இப்போ இது பாத்தீங்கன்னா கேரண்டின்னு போட்டு பாத்தீங்களா இந்த மாதிரி ஜாப் எடுக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் பிரைஸ் வரவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா $120 கொடுப்பாங்க. மீதி 4 டிசைனர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா $10 கொடுப்பாங்க. அதாவது 4 பர்டிகுலர் இதோட டெட்லைன் அவங்களே கொடுத்துருவாங்க. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் கார்டு வெரி ப்ரொஃபஷனல் மாடர்ன் அண்ட் நாட் டூ பிஸி இன்க்ளூட் ஃபோன் அட்ரஸ் இமெயில் வெப்சைட் இது வந்து அவங்களே பிரீஃப் கொடுத்துருக்காங்க. டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங்க்கு இது பண்றாங்க. ஏரோ அண்ட் மெஷின் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ரோட் ரேசிங் இவங்களுக்கான உண்டான இண்டஸ்ட்ரி தான் இது. இப்போ கான்டாக்ட் அண்ட் ஃபோன் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா ஃபோன் அட்ரஸ் என்னென்ன மாதிரி வேணும் டீடைல்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டான லுக் அண்ட் ஃபீலை பத்தி அவங்க சொல்றாங்க எப்படி எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா லோகோ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா நீங்க ஜாப் எடுக்கல இந்த கேரண்டின்னு போட்டுருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி ஜாப் எடுத்தா உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு உண்டான ஏதாச்சும் ஒரு டிஸ்கஷன் பண்ணணும்னா அவங்களுக்கு இந்த டிஸ்கஷன் போர்டுன்னு இருக்கு பாத்தீங்களா இந்த டிஸ்கஷன் போர்டை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அவங்க கிட்ட நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இங்க ஆல்ரெடி வந்து இவங்க கான்டாக்ட் பண்ண ஹலோ ப்ராஜெக்ட் ஓனர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு யுவர் ஃபீட்பேக் இங்க பண்ணி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாட்ஸ் இஸ் சாம்பிள் அண்ட் பியூட்டிஃபுல் பிசினஸ் கார்டு சார். இங்க வந்து நீங்க ஏதாவது வந்து நீங்க வந்து இது பண்ணா இவங்க கூட வந்து கம்யூனிகேட் பண்ணி. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளேயர் டிசைன்ல வந்து நம்ம போய் வந்து இது பண்ணி பார்த்தோம்னா இப்போ ஃபிளேயர் டிசைனுக்கு உண்டான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா டிஸ்பிளே போர்ட் அண்ட் ஃபிளேயர் டிசைன் இருக்கு பாத்தீங்களா இதில் நீங்க எடுக்கிறது மெயினாக பாக்குறது வந்து கேரண்டியட் ஜாப் தான் நீங்க எடுக்கணும். எடுத்தா தான் உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஜாபா இருக்கும். இப்போ இதுதான் வந்து அவங்களோட பிரீஃபு. ப்ரௌச்சர் டீடைல்ஸ் ஒன்று இருக்கு. பார்த்தீங்கன்னா அவங்க வெப்சைட்டோட டீடைல்ஸ் தான் இருக்கு. இதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்துட்டு நீங்க ஒர்க் எடுக்கிறது ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நீங்க இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டீங்க. இதுல சப்மிட் யுவர் டிசைன் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த சப்மிட் யுவர் டிசைன் கொடுத்தீங்கன்னா வந்து இதுல வந்து காட்டும். அதுல வந்து நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். இதுல முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லோகோ ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்கன்னா அதை வந்து நீங்க ஆல்ரெடி இருக்க லோகோல வந்து இது பண்ணக்கூடாது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ட்ரேஸ் பண்ணக்கூடாது. கட் பேஸ்ட் வந்து பண்ணக்கூடாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜெனியூனான ஒர்க் இருக்கும். நீங்க கட் காப்பி பேஸ்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்லோட் பண்ணையிலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சதுன்னா டக்குன்னு வந்து உங்க ஐடி வந்து பிளாக் ஆயிரும். இது வந்து ரொம்பவே வந்து நீங்க ப்ரொஃபஷனல் ஒர்க்கு வந்து நீங்க எடுத்து போடணும். நீங்க மேக்ஸிமம் வந்து ட்ரேஸ் பண்ற வேலை வச்சுக்க வேணாம். கட் காப்பி பேஸ்ட் பண்ற வேலையும் வச்சுக்க வேணாம். ஓகேங்களா இதுதான் வந்து உங்களுக்கு உண்டான இது ஒரு ரொம்ப ஜெனியூனான வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ப்ரொஃபஷனலான ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்க இது எடுத்து இதுல வந்து ஒர்க் பண்ணலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க டைம் எடுத்து ஒர்க் பண்ணுங்க. ஆக்சுவலா வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு 10 days இருக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஒர்க் பண்ணுங்க. எடுத்தோடனே நீங்க வந்து டக்குன்னு ஒர்க் பண்ணி அப்லோட் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா கைஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிசைன் கிளவுட பத்தி வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா வந்து எப்படி வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து எடுக்கிறது என்ன மாதிரி பிரைஸ் கோட் பண்றது எப்படி வந்து சப்மிட் பண்றதுன்னு சொல்லி வந்து நம்ம பார்த்துருக்கோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டிசைன் ரிலேட்டடான வேற ஏதாவது டாபிக்கா இருந்தாலும் அதை வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த வீடியோ இது பண்ண போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.